எங்கள் வீட்டு பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா எப்படி செஞ்சீங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஐயரை வச்சு புண்ணியாதானம் பண்ணிட்டு பின்னாடி தான் வீட்டுக்குள்ளே தூருவாங்க. அதுக்கு முன்னாடி குடத்துல ரப்பா தண்ணியை ஊற்றி அதை இடுப்பு மேலே வச்சுக்கின்னு தான் போகணும் வீட்டுக்குள்ளே. அதனால் அந்த குடத்துக்கு ஃபஸ்ட்டு போஸு போட்டு விட்டு குடத்தை எடுத்து இடுப்பு மேலே வச்சுக்கின்னு போகணும். அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இடுப்பு மேலே குடமே வைக்கவே தெரியல, எந்த பக்கம் வைக்கிறதுன்னு கூட தெரியாமல் தவிக்குதுங்க. ஏதோ ஒரு பக்கம் வச்சு 2 பேர் அதை பிடிச்சிக்கினாங்க. அந்த குடத்தை பிடிச்சிக்கின்னு வீட்டுக்கு கூட்டின்னு போச்சு. வீட்டுக்கு கூட்டின்னு போகும்போது படியில் அரிசி வச்சு தட்டி விட்டு போகணுமா. அதனால் படியில் கொஞ்சம் அரிசியை கொட்டி விட்டாங்க. வாசப்படி மேலே தான் வச்சாங்க படியில் அரிசி. அதை தட்டி விட்டு உள்ளே போகணும் அப்படின்ட்டு வச்சதையும் எல்லாம் தட்டி விட்டு உள்ளே போனாங்க. குடத்தையும் எடுத்து போய் அப்படியே வச்சுட்டு புண்ணியாதானம் பண்ணுறதுக்கு எல்லாம் உக்காந்தாச்சு. அதுக்குள்ள ஐயரெல்லாம் புண்ணியாதானம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்படி வெளியெல்லாம் ரெடி பண்ணாதே எல்லாம் கூட்டின்னு போய் புண்ணியாதானம் பண்ணுறது அவ்வளோ உட்கார வச்சுட்டு அரிசி ரப்பாக வேணுமா, கொஞ்சம் கம்மியானதே அது கொஞ்சம் வேறு வள்ளின்னு போட்டு ரப்பி குறையோட இருக்கக்கூடாதுன்னுட்டு ரப்பா படியில் போட்டு ரப்பி வச்சாங்க. அந்தட்ட அதை தட்டி விட்டு தான் உள்ளே போனான். போய் அதுக்குள்ளே ஐயரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, போய் உக்காந்து புண்ணியாதானம் பண்ணுற தவிர எல்லாம் பூசெல்லாம் பண்ணாங்க. அந்த யாகம் வளர்க்குறதுக்கு மாங்காய் கொத்து, மா இலை, மாங்காய் விறகு, குச்சி அதெல்லாம் தேவைப்படணும். எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுச்சு. அதெல்லாம் வச்சு பின்னாடி யாகம் வளர்த்தாங்க. யாகம் வளர்த்தது பயங்கரமான புகை வந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் கண்ணெல்லாம் எரிச்சல் கண்டுக்குச்சு. எல்லாருக்குமே உக்காந்து பார்த்தவங்க எல்லாருமே எவ்வளோ நேரம் ஐயர் போஸ் போட்டு கிடந்தாங்க. ஒவ்வொரு மந்திரமும் சொல்ல இவங்களும் திருப்பி சொல்லி கிடந்தாங்க. ஐயர் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்கணும்ல, அதனால் ஐயர் என்ன மந்திரம் சொல்கிறாங்களோ அதே திருப்பி நாம்ளும் சொல்லணும். அந்த மாதிரி அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, நான் பண்ணால் நாங்களாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லி கிடந்தாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதையும் மதியத்துக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாம் ரெடியாகலான்னுட்டு நாங்களும் போய் ரெடியானாங்க. ரெடியாகின்னு வந்தால் தானே எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்ல, சாப்பாடு அது இதுன்னு கவனிக்கணுன்றதுக்கோசரம் அதெல்லாம் போய் ரெடியாகின்னு வந்தேங்க. சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் மாஸ்டர் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னா போண்டா, அப்பளம், சோறு, வடை, பாயாசம் அப்படின்னு நிறைய செஞ்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் நான் ஏங்க போய் சாப்பாடு செய்கிறது பார்க்குறது அந்த மாதிரி தானே நம்மளெல்லாம் பார்க்க முடியும். நல்லாவும் ரெடியாகவும் முடியறதில்ல. வரவங்களை கவனிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் அந்த வேலையை பார்த்துன்னு இருந்தேங்க. மற்றவங்களாம் வரவங்களாம் சாப்பிட்டு மொய் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வரவங்களெல்லாம் நல்லா கவனித்து சாப்பிட வச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கே சாயந்தரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ள நாங்களும் போய் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போய் பொண்ணுக்கிட்ட நின்று ஃபோட்டோ பிடிச்சிங்க. இப்படி தான் எங்கள் வீட்டு மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சிச்சு. எல்லாம் பார்க்குறவங்க சும்மா பாருங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள்.